சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். வருண், ஹாப்பி வேலண்டைன் டே. உங்களுக்கும் ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. ஆமா, நம்ம நேயர்களுக்கும் அதை வந்து சொல்லிக்கலாம். சொல்ல வர சொல்லுவரியா? அவர் தான் வைக்கப்படுறாரு. இல்ல நம்ம 2 பேரும் சொல்லிக்கிறோம். அதை யோசிச்சேன். காதல் தன்னைக்கு ஒரு பெண்களுக்கு தான் சொல்லணும்லாம் இல்ல, ஒன்றும் கிடையாது. நம்ம எல்லாரையுமே காதலிக்கிறோம். யாருக்கு வேணாலும் நம்ம பிடிச்சவங்களுக்கு வந்து சொல்லலாம். இன்னைக்கு வந்து விகடன் பிள்ளையில காதல் படிக்கட்டுகள், விகடன்ல ஆனந்தர்ல வந்து மிக ஹிட்டான ஒரு தொடர். அது கலைஞர்கள் ஆரம்பிச்சு ரகுவரன், நிறைய அரசியல்வாதிகள் எல்லாருமே இதுல வந்து அவங்களோட காதல் அனுபவங்கள் வந்து சொல்லியிருப்பாங்க. அது வந்து இன்னைக்கு காலையில டெலிகாஸ்ட் ஆயிருந்தது. ரகுவரனோட லவ் ஸ்டோரி நான் கேட்டேன், சூப்பரா இருந்துச்சு. நிச்சயம் வந்து நீங்களே கேளுங்க. லிங்க் வந்து முதல் கமெண்ட்லயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் நாங்க வந்து வைக்கிறோம். மீண்டும் ஒரு முறை எல்லாருக்கும் காதலர் தின வாழ்த்துக்களை சொல்லிட்டு நம்ம ஷோக்குள்ள போலாம். வெல்கம் டு இம்பர்ஃபெக்ட் ஷோ. நான் உங்கள் நண்பன் சிபி சக்கரவர்த்தி. நான் உங்கள் வருண். ஓகே, ஷோக்குள்ள போயிடலாம். நம்ம பிரதமர் மோடி ஏஐ ஆக்சன் சமிட்டை முடிச்சுட்டு அப்படியே அமெரிக்கா கிளம்பி போனாரு. அங்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப், தொழிலதிபர் எலான் மஸ்க் உள்ளிட்ட முக்கியமான அதிகாரிகள்லாம் பார்த்துருக்காரு. ஆனா நமக்கு கிடைக்காத ஒரு பாக்கியம் அமெரிக்காவில் இருக்கிற பத்திரிகையாளருக்கு வந்து கிடைச்சிருக்கு. அங்க பிரஸ் மீட் வந்து கொடுத்துருக்காரு. போன தடவை பைடன் கிட்ட கொஞ்சம் அப்படி இப்படி பேசி 2 கேள்வியோட நிறுத்திக்கிங்கன்னு ஒரு மாதிரி சமாளிச்சுட்டாரு. இந்த தடவை கொஞ்சம் அதிக கேள்வி போயிடுச்சு. சில நேரங்கள்ல முழிச்சாரு, என்ன பண்றதுன்னு தெரியாம ட்ரம்ப் காப்பாத்தினாரு. ஆமா, அந்த மாதிரி பாடி லாங்குவேஜ் எல்லாம் நம்ம மோடி நம்ம பார்த்ததே கிடையாது. அவர் என்னன்னா இப்பதான் மாணவர்களுக்கு வந்து இந்த எக்ஸாம்லாம் எப்படி எழுதணும் டிப்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு போயிருந்தாரு. அங்க அவருக்கு வந்து ஒரு எக்ஸாம் ஃபியர் அந்த மாதிரி தான் தெரிஞ்சது. அது என்ன கேள்வி என்ன பதிலுங்கிறத அடுத்து வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி டொனால்ட் ட்ரம்ப் அவங்க 2 பேரும் பேசுறப்ப டொனால்ட் ட்ரம்ப் என்ன வந்து சொன்னாருன்னா, இந்தியாவும் பிரதமர் மோடியும் எங்க கூட ஒரு சிறப்பான ஒரு பிணைப்பை வந்து கொண்டு இருக்காங்க. அதே மாதிரி சைனால எதிர்க்கிறதுல ஒருமித்த கருத்து 2 நாட்டுக்குமே இருக்கு. ஒரு சிறந்த பங்காளி அப்படிங்கறது வந்து குறிப்பிட்டிருக்காரு. பங்காளியா 2 பேரும்? சரி, ஓகே. பிரதமர் மோடி ரொம்ப ஒரு கடுமையான பேச்சுவார்த்தையாளருங்கிற ஒரு பட்டம் வந்து கொடுத்திருக்காரு. ராணுவ விற்பனை அந்த வர்த்தகத்துல இந்தியாவுக்கு அதிகப்படுத்துவோங்கிறதையும் சொல்லியிருக்காரு. அந்த எரிசக்தி, எரிவாயு, இந்த பாதுகாப்பு அம்சங்கள்ல 2 நாடுகளும் அந்த வர்த்தகத்துல ஈடுபடுங்கிறதை வந்து குறிப்பிட்டிருக்காரு. ஒரு பக்கம் ரஷ்யா உக்ரைன் போரை நிறுத்துறதுனால ராணுவ இறக்குமதிகளை இங்கே கொண்டு வந்து விற்கலான்னு பிளான் பண்றாரா என்னன்னு தெரியல ட்ரம்ப். ஆனால் அந்த F-35 போர் விமானங்கள்லாம் அந்த ஒப்பந்தங்கள்லாம் சைன் ஆயிருக்கு. அதே மாதிரி 2008 அந்த மும்பை பாம் பிளாஸ்ட்ல முக்கிய குற்றவாளியா இருந்த அந்த தஹாவூர் ராணா அமெரிக்கா கிட்ட இருந்தாரு. அதை இந்தியாவுக்கு ஒப்படைக்கிறோம் அப்படிங்கிறதுக்கும் கையெழுத்தாயிருக்கு ஒப்பந்தம். ஓகே, ட்ரம்பை மீட் பண்றதுக்கு முன்னாடி தொழிலதிபர் எலான் மஸ்க் தான் வந்து சந்திச்சிருந்தாரு. இந்த டாஜியோட தலைவராகவும் இருக்காரு. ஐ மீன் அந்த அரசாங்கத்துடைய சிறந்த ஆலோசகர், அந்த குழுவோட தலைவரா வந்து இருக்காரு அவரு. அந்த அடிப்படையிலையும் ஒரு தொழிலதிபர் அடிப்படையிலையும் எலான் மஸ்க் வந்து மீட் பண்ணாரு. எலான் மஸ்க் தன்னோட குடும்பத்தோட வந்திருந்தாரு, தன்னோட 3 குழந்தைகள் மனைவியோட வந்திருந்தாரு. ஓகே, அது வந்து ஒரு பரிசு வந்து கொடுத்திருக்காரு பிரதமர் மோடிக்கு. அது வந்து ஸ்டார்ஷிப்ல பயன்படுத்தப்படுற ஒரு ஹீட் ஷீல்டுங்கிறாங்கல்ல, ஹீட் டைல் அப்படிங்கிறாங்க. அப்புறம் மோடி பாத்துக்கிட்டு இருந்தாரு, என்ன இது அப்படின்னு. இதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும், அரசியல்ல ஏதாவது மாற்றம் கொண்டு வர முடியுமா அப்படின்னு யோசிச்சிருப்பாரு. ஆனா எலான் மஸ்க் வந்து அவங்க ட்ரம்போட அந்த மீட்டிங்க்குலாம் போகும்போதே குழந்தைங்கலாம் தூக்கி வச்சுக்கிட்டு விளையாடிக்கிட்டு இருக்காரு உள்ளே. அதே மாதிரி இன்னொரு பக்கம் துளசி கபாட் இவங்களையும் வந்து மீட் பண்ணியிருந்தாரு பிரதமர் மோடி. இவங்க வந்து ரொம்ப நாளாவே 2014 இருந்தே மோடிக்கும் இவங்களுக்குமான அந்த ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, அவங்க இந்திய வம்சாவளியை சேர்ந்தவங்க எல்லாம் கிடையாது துளசி அப்படிங்கிறவங்க. அவங்கள சமீபத்துல தான் வந்து உளவுத்துறை தலைவராக வந்து நியமிச்சிருந்தாரு ட்ரம்ப். இவங்க வந்து என்ன அப்படின்னா, இவங்க அம்மா வந்து அந்த ஹரே கிருஷ்ணா மூமெண்ட் அங்கே பெருசாக போகும்போது யூஎஸ்ல நிறைய பேர் இந்து மதத்துக்கு மாறினாங்க. அப்போ மாறினதுனால இவங்க பேரெல்லாம் வந்து இந்து மத இந்த வைஷ்ணவ முறைப்படிலாம் வச்சிருக்கதா சொல்றாங்க. இவங்களுமே இந்து மதத்தின் மேல நம்பிக்கை கொண்டு பகவத்கீதையெல்லாம் வந்து படிச்சிருக்காங்க. அப்புறம் மோடிக்கு இங்கே வரும்போது அதெல்லாம் கிஃப்ட் பண்ணியிருக்காங்க. மோடியுமே அவங்க கல்யாணத்துக்கு அவர் போக முடியாட்டியும் RSS தலைவர் ராம் மாதவ், அவர் வந்து பிஜேபிலையும் இருந்தாரு, அவர் வந்து கிஃப்ட்லாம் கொடுத்து அனுப்பிச்சு விட்டுருக்காரு. ஸோ RSSோடையும் கனெக்ஷன்ல இருக்கிறாங்க துளசி அப்படின்லாம் சொல்றாங்க. ஸோ இந்த சந்திப்பும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததா மாறி இருக்கு. ஓகே, அதன் பிறகுதான் அந்த பிரஸ் மீட் வந்து நடந்திருக்கு. அமெரிக்காவது டெமோக்ராட்டிக் ஒரு கண்ட்ரி, எப்பயுமே 2 தலைவர்கள் சந்திச்சுட்டாங்கன்னா பிரஸ் மீட் கொடுக்கறது வழக்கம் தான். இங்கே கூட G20 மாநாட்டில் வந்து பத்திரிகையாளர் வந்திருந்தாங்க. பட் ஆனால் இந்தியா வந்து அனுமதிக்கவே இல்லை. பட் அங்கே போனால் அவங்க இடத்துல போய் அனுமதிக்காம இருக்க முடியாதுல்ல பிரதமர் மோடி. இதனால ட்ரம்ப் கிட்டையும் கேட்க முடியல போல, ஒரு கேள்வி 2 கேள்வி ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன்னு. அதனால 2 பேரும் சேர்ந்துதான் வந்தாங்க. ஆமா, முக்கியமா என்ன கேள்வின்னா அதானி பத்தி இந்தியாலயும் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, வெளிநாடுகளையும் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க.
இதை பத்தி என்ன நடவடிக்கை எடுத்தீங்க அப்படிங்கிற மாதிரி பிரதமர் மோடிட்ட கேட்கப்பட்ட கேள்விக்கு ட்ரம்ப் கிட்ட பேசுனீங்களா அதை பத்திலாம், இங்க போட்ட வழக்கு பத்திலான்னு? அதுக்கு மோடி வந்து என்ன சொல்லியிருப்பாரு, என்ன சொல்லியிருப்பாரு, இப்ப நான் என்ன சொல்றது அப்படிங்கிற மாதிரி ஒரு ரியாக்ஷன். இது 2 நாடு தலைவர்கள் சந்திக்கிறதுல நாட்டு இதை பத்தி தான் நாங்க வந்து பேசணும், தனிப்பட்ட பிரச்சனை பத்தி பேசலங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. அது தனிப்பட்ட பிரச்சனையா? அதான் ஃப்ரெண்டுனா அப்படித்தானே இருக்கும், பர்சனல் மேட்டருங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதாவது இந்தியாவே ஒரு குடும்பம், நாங்க உலகத்தையே குடும்பமா நினைக்கிறவங்க, இந்தியாவில் எல்லாருமே எங்களோட குடும்பம் தான், அதை பத்திலாம் நாங்க பேசிக்க மாட்டேங்கிற மாதிரி ஒரு உருட்டி இருந்தாரு. இருந்தாலும் வந்து அது வந்து கொஞ்சம் ஒரு சொதப்பல் பதிலாக தான் அமைஞ்சது. அதுக்கப்புறம் பதில் சொல்றதுக்கெல்லாம் முன்னாடி உள்ள வரும்போதே 2 பேரும் வந்துட்டு பேசினாங்க. அப்ப லைட்டா மோடி வந்து மைக் அட்ஜஸ்ட் பண்ணும்போதே அவர் கை கொஞ்சம் ஷேக் ஆச்சு. அப்புறம் கண்ட்ரோல் பண்ணாரு. எவ்வளவு தூரம் மைல்டா பாத்திரிக்கா. அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நேரம் வந்து ட்ரம்ப் பேசினாரு. அதுக்கப்புறம் மோடியுமே வந்து ஹிந்தியில பேசினாரு. அதை இங்கிலீஷ்ல வந்து டிரான்ஸ்லேட் எல்லாம் பண்ணியிருந்தாங்க. ட்ரம்ப் வந்து காதுல அந்த இதெல்லாம் வச்சு கேட்டுட்டு இருந்தாரு. சொல்றப்போ இந்த காதலை மட்டும் வச்சு கேட்டுட்டு இருந்தேன், என்ன சொல்றாரு அப்படின்னு. அதுலயும் என்ன சொல்லியிருக்காருன்னா, மிகா, அதாவது மகாங்கிறது ட்ரம்ப்போட கேம்பெயின்ல யூஸ் பண்ணியிருந்தாரு. மேக் அமெரிக்கா கிரேட் அகெயின் அப்படிங்கிறது. நாங்களும் விக்ஷித் பாரத்னு ஒண்ணு வச்சிருக்கோம், உங்க மொழியில சொல்லணும்னா மிகா அப்படின்னு இருந்தாரு. மேக் இந்தியா கிரேட் அகெயினா. இவர் தான் 10 வருஷமா இருக்காரு. அவர் பைடன்ல இருந்து நான் மீட்டு கொண்டு வரேன்னு சொன்னாரு. ஆனா இவர் மேக் இந்தியா கிரேட் அகைன் இருக்காரு. ரெண்டும் சேர்ந்துச்சுன்னா மெகாவா இருக்கும் பார்ட்னர்ஷிப்லாம் ஒரு பஞ்ச் டைலாக்லாம் பேசி போன டைமே அந்த பார்லிமெண்ட்ல பேசுறப்ப ஃபியூச்சர் இஸ் ஏஐ அப்படிங்கிறப்ப, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட்டாங்கிறப்ப அமெரிக்கா இந்தியான்னு ஒரு போட்டு அப்ளாஸ் வாங்கினாரு. இந்த டைம் வந்து மெகாங்கிறதுக்கு வந்து ஒரு ரெடி பண்ணிட்டு போயிருக்காரு. ஆமா. ஆனா என்னன்னா, பிரதமர் மோடி எப்பயுமே அவர் பேசுறப்ப ஒரு பாடி லாங்குவேஜ்ல ஒரு பதட்டம் இருக்காது, ஒரு தயக்கம் வந்து இருக்காரு, ரொம்ப போல்டா பேசுவாரு. அந்த பிரான்ஸ் மாநாட்டுல கூட அந்த டெக்னிக்கலான வார்த்தையோட தங்கு தடை இல்லாம பேசினதா வந்து பாராட்டுலாம் வந்து தெரிவிச்சிருந்தாங்க. ஆனா எங்க டெலிபிராம்டர் வச்சிருந்தாங்க, ஒரு கேள்வி எல்லாமே மக்கள்கிட்ட இருக்கு. இங்கேயுமே ஃபர்ஸ்ட் பேசும்போது டெலிபிராம்டர் பார்த்து தான் பேசினாரு. அதுக்கப்புறம் கேள்வி கேட்கும்போது அதை கொஞ்சம் இறக்கியிருந்தாங்க டெலிபிராம்டரா. அப்ப இல்லைன்னு நினைக்கிறேன். அதுவும் ஒரு கேள்வி கேட்டாங்க, ஹவு கான்ஃபிடென்ட் யூ ஆர் வித் ட்ரம்ப் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஏற்கனவே பைடனோடய நீங்க பயணிச்சிருந்தீங்க, ரெண்டையும் கம்பேரிசன் மாதிரி கேட்டோன்னே அவருக்கு தான் கேட்டாங்க கேள்வி. அப்படியே கொஞ்ச நேரம் ட்ரம்ப் பார்த்துக்கிட்டே இருந்தாரு, பதிலே சொல்லலையே. That's your question, but I'll answer it. I agree with you. Yeah, gross incompetence. உடனே ட்ரம்ப் வந்து சிரிச்சுக்கிட்டே, இது உங்க கேள்விதான் இருந்தாலும் நானே பதில் சொல்றேன்னு சொன்னோன்னே எல்லாரும் சிரிச்சாங்க அங்க உள்ளவங்க எல்லாம். அது ஒரு காமெடி. அதே ஒரு பதில் தான், அங்க இருக்க யாருக்கும் புரியல. இன்னொன்னு என்னன்னா, பரமாத்மா கொஞ்சம் டிஸ்கனெக்ட் ஆயிருப்பாரு, அதான் என்னமோ சிக்னல் கிடைக்காம. ஆனா என்ன, பிரதமர் மோடி பேசுறப்ப அவரோட கை பின்னாடி போய் பாத்துருக்கவே மாட்டோம். நான் முதல் முறையா நான் பாக்குறேன், அந்த கேள்வி கிட்டப்ப டக்குன்னு ஒரு கை பின்னாடி போய் ஒரு மாதிரி நெளிஞ்சாரு. ஆமா. அதே மாதிரி இன்னொரு இந்த வரியை பத்தி பேசியிருந்தாரு ட்ரம்ப். வரி போடுறத பத்தி இன்னைக்கு ஒரு உத்தரவிலையும் கையெழுத்திட்டு தான் இந்த பிரஸ் மீட்டுக்கே வந்திருந்தாரு. அதுல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த ரெசிப்ரோக்கல் டேரிஃப்ஸ், நமக்கு வந்து எந்தெந்த நாடு எவ்வளவு வரி போடுதோ அவங்களுக்கு ஈக்குவலா வரி போடுறதுக்கான உத்தரவு வந்து நீங்க ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரிகளுக்கு ஒரு உத்தரவு கையெழுத்து போட்டு தான் வந்திருந்தாரு. அதை பத்தியும் கேள்வி கேட்டாங்க. அதுக்கு வந்து மோடியை வச்சுக்கிட்டே வந்து பதில் சொல்லியிருந்தாரு, உலகத்திலேயே அமெரிக்கா மேல அதிகமா வரி போடுறது இந்தியா தான், அதனால நாங்க விட மாட்டோம், ரெசிப்ரோக்கல் டேக்ஸ் போட்டு தான் ஆகும் அப்படின்லாம் சொல்லி பக்கத்துல வச்சுக்கிட்டே, நண்பரை வச்சுக்கிட்டே செஞ்சுட்டாரு. இருந்து மோடி கிளம்பி போறதுக்கு முன்னாடி அமெரிக்கால இருந்து இறக்குமதி ஆகிற சில வாகனங்களுக்கு வந்து டாக்ஸ்ல கம்மி பண்ணிட்டு தான் போனாரு. இருந்தா கூட ட்ரம்ப்புக்கு ஒரு கல் நெஞ்சக்காரங்கிறத காட்டிட்டாரு அவரு. கிளம்புறதுக்கு முன்னாடி நாங்கெல்லாம் கொஞ்சம் குறைச்சுதான் வந்திருக்கோம், ஆனா கூட திருப்பி இந்தியா மேல நீங்க டாரிஃப் போறது இந்த வகையில நியாயம்னு சொல்லிட்டு மூட்டோட மனசாட்சி வந்து கேட்டிருக்கோம். எது எப்படியோ இந்த பயணம் வந்து உண்மையாலுமே சிறப்பா வந்து முடிஞ்சிருக்கு அவருக்கு. பிரான்ஸ் இதுக்கும் சரி, இந்த அமெரிக்க பயணத்துக்கும் சரி, அவரை பொறுத்த வரைக்கும் சொல்றோம்ப்பா, 2 நாடு பாத்துட்டாரு. 3வது ஒரு நாடுக்கு வராராமே, இந்தியாவுக்கு தானே, தமிழ்நாட்டுக்கு வராராமே. தமிழ்நாட்டு இந்தியாவுக்குள்ளதான் இருக்கு. ஆமா ஆமா, இல்ல நாடு தமிழ்நாடுன்னு இருக்கே, அதனால சொன்னேன். பிப்ரவரி 28 வரப்போறாரு. இந்த பாம்பன் பாலம் ரொம்ப சிறப்பா வந்து கட்டி முடிச்சிருக்காங்கல்ல, திறப்பு விழாவுக்கு ரெடி ஆயிடுச்சு அந்த பாலம், அதனால திறந்து வைக்க வரப்போறாரு. அது 2 நாளைக்கு முன்னாடி உள்துறை அமைச்சர் அமித்ஷா வரப்போறாரு. அவர் ராமநாதபுரத்துக்கு வர்றாரு. ராமநாதபுரத்துல ரிப்பன் வெட்டி அந்த பாஜக அலுவலகத்தை திறந்து வைக்க போறாரு. அப்புறம் அங்கிருந்து கிளம்பி கோயம்புத்தூர் போறதா வந்து சொல்றாங்க. ஓகே, 2 பேரும் வராங்களா? நம்பர் 1 நம்பர் 2. மணிப்பூர் கடந்த 2.5 வருஷமா பத்தி எரிஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. ஒவ்வொரு வாரமும் பார்க்கலாம் செய்திகள்ல, 2 பேர் இறந்து போயிட்டாங்க, 3 பேர் இறந்து போயிட்டாங்க, அதே மாதிரி அங்க இருக்கிற காவல் நிலையத்துல ஆயுதங்களை எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு தொடர்ந்து குற்றச்சாட்டு. எப்ப பதவி விலகுவாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. முதல் டைம் ஒரு டிராமா பண்ணிட்டு எஸ்கேப் போயிட்டாப்ல மணிப்பூருடைய முதல்வர். அதன் பிறகு வேற வழியே இல்லாம ஆடியோ லீக் ஆயிடுச்சு. உச்சநீதிமன்றம் வந்து விசாரிக்கும் உத்தரவெல்லாம் வந்து போட்டுட்டாங்க.
எதிர்கட்சியை தொடர்ந்து குடைச்சல் கொடுக்குறாங்க. இங்க இருக்கிற சபாநாயகர் அமைச்சர்களே முதல்வருக்கு எதிராக திரும்பிட்டாங்க. ஆனா என்ன பண்றதுன்னு தெரியல. ஒரு பக்கம் அமித்ஷாவுடைய ஒரு வலதுகரமா இருக்கிறவரே அங்க வந்து ஆளுநரா வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு. இந்த சூழல்ல வந்து முதல்வர் ரிசைன் பண்ணிட்டு வந்து கிளம்புனாரு. நம்ம அப்பயே சொன்னோம் குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமல்படுத்த போறாங்க அப்படின்ட்டு. இப்ப நேத்து வந்து அமல்படுத்திடுவாங்க, நேற்று இரவு அங்க. ஆமா, மத்திய உள்துறை அமைச்சகம் இந்த தகவலை சொல்லியிருக்காங்க. குடியரசுத் தலைவர் ஆட்சி அமலுக்கு வந்ததுனால கவர்னர் கண்ட்ரோல்ல இனிமே மணிப்பூர் வந்து செயல்படும் அப்படின்னு சொல்றாங்க. பொதுவா அந்த மாதிரி குடியரசுத் தலைவர் ஆட்சி வரும்போது அவங்க சட்டமன்றத்தை கலைச்சிட்டு புது தேர்தல் அறிவிக்கலாம், அதுதான் எதிர்க்கட்சிகள் சொல்றாங்க. ஆனா பாஜக என்ன சொல்றாங்கன்னா எங்களுக்கு மெஜாரிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லி பாஜக தலைவர்கள் சில பேர் சொல்றாங்க. இப்போ வந்து 4 பேர் வந்து பிரேன் சிங்க்கு அப்புறம் 4 பேரை வந்து முதல்வர் ஆக்கலாம் அப்படிங்கிற ஒரு போட்டியில 4 பேர் ரேஸ்ல இருந்தாங்களாம். இதுல யாருங்கிற கன்ஃபியூஷன் வந்ததுனால ரொம்ப நாள் இப்படியே இருக்க முடியாதுங்கிறதுக்காக குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தியிருக்காங்கிற ஒரு சர்ச்சையும் அங்க ஓடிக்கிட்டு இருக்கு. இன்னொன்னு அங்க யாரை போட்டாலுமே இது பிரச்சனை தான் இருக்கும். அதே மாதிரி அமித்ஷாக்கு நெருங்கின ஒருத்தரையும் அங்க போடுறப்ப கண்ட்ரோல் ஃபுல்லா நம்ம எடுக்கலாங்கிற ஒரு மூவ் அங்க இருக்குன்னு வந்து சொல்றாங்க. அதனாலதான் அவர் ரிசைன் பண்ண வைக்கிறதுக்கு சில நாட்களுக்கு முன்னாடி ஆளுநர் வந்து நியமிச்சாங்க. அவர் போய் கொஞ்சம் ஸ்டடி பண்ணிட்டு ஓகே நான் கண்ட்ரோல் எடுத்துக்கிறேன்னு சொன்னோடனே வந்து அவர் ரிசைன் பண்ண வச்சிருக்கதான் சொல்றாங்க. ஆமா, அஜய் வந்து அமைதி வந்து திரும்பணும், ஜனநாயகப்படி அந்த மக்களை வந்து நடத்தணுங்கிறது தான் எல்லாரோட எதிர்பார்ப்போம். அதான் மக்களை வைத்த எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர் என்ன சொல்றாருன்னா அவங்களோட இன்னபிலிட்டியை ஒத்துக்கிட்டாங்க. இப்போ குடியரசுத் தலைவர் ஆட்சியை கொண்டு வந்துட்டாங்க, அவங்களால எதுவுமே பண்ண முடியலங்கிறது இப்போ நிரூபணம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இனிமே மோடி தட்டி கழிக்க முடியாது, ஏன்னா நேரடியாக மத்திய அரசு கண்காணிப்பில் வந்துருச்சு. இனிமையாவது அங்கே நேராக போய் அமைதியை திரும்ப கொண்டு வரணும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்ததுக்கு அப்புறமாவது அமைதி திரும்பமாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான். வெளிநாடுகள்லாம் போறது நல்லதுதான். அதே மாதிரி இந்தியாவில் மாநிலத்தில் பிரச்சனைனா அங்கே போறப்ப ஒட்டுமொத்த கவனம் அவங்க வந்து போகும். அங்கே இருக்கிற அதிகாரிகள் நல்லா வந்து வேலை பார்ப்பாங்க, அந்த மக்களுக்கு அந்த அமைதி திரும்பும். அதை இவ்வளோ நாள் செய்யல பாஜக, இனிமேலாவது செய்யும் நம்ம வந்து நம்புவோம். அடுத்த செய்திக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு கேஷுவலான இன்டெகிரேஷன். இப்ப காதல் படிக்கட்டுகள் விகடன் பிளேல டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருக்குன்னு நம்ம வந்து சொன்னோம். அதே மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து விகடன் பிளேல வந்துகிட்டு இருக்கு. நிறைய நேரில் அதை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னென்ன மாதிரி விஷயங்கள் வந்துகிட்டு இருக்குங்கிற ஒரு சின்ன வீடியோ, அதை பார்த்துட்டு நம்ம அடுத்த செய்திக்கு போயிடலாம். விகடனில் வந்த அட்டகாச தொடர்களான வேல்பாரி, நீரதிகாரம், வேட்டை நாய்கள், 7 கடல் 7 மலை, நான் ரம்யாவாக இருக்கிறேன், இவன்தான் பாலா, மைல்ஸ் டு கோ உள்ளிட்ட நூற்றுக்கணக்கான அட்டகாச தொடர்களை இப்போது ஆடியோ ஃபார்மேட்டில் விகடன் பிளேயில் கேட்கலாம். இப்போதே விகடன் ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். பிளே ஐகானை கிளிக் பண்ணி உங்களுக்கு விருப்பமான தொடர்களை விகடன் பிளேயில் கேளுங்கள். இனி உங்கள் ஃப்ரீ டைமுக்கான உற்ற தோழன் விகடன் பிளே தாங்க. நாடாளுமன்றம் சிறப்பா நடந்து முடிஞ்சிருக்கு. அப்படியா? யார் சொல்றாங்க? அவங்க தான் சொல்றாங்க, பாஜக காரங்க. நமக்கும் ஒரு தகவல் இருக்கு அதுல. அப்படியா? ஜனவரி 31 குடியரசுத் தலைவர் உரை நிகழ்த்தினாங்க. அதற்கு பிறகு பட்ஜெட் வந்து தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இப்ப நேற்று கூட இந்த புதிய வருமான வரி மசோதா எல்லாம் வந்து தாக்கல் பண்ணியிருந்தாங்க நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா தான் போச்சு இந்த டைம். நம்மளே வந்து டெய்லியும் அப்டேட் என்ன நடக்குங்கிறத நம்ம சொல்லிட்டு தான் இருந்தோம். அந்த குடியரசுத் தலைவர் உரை மீதான விவாதத்துல கிட்டத்தட்ட 173 எம்பிக்கள் வந்து பங்கெடுத்திருக்காங்க. டைமிங்கா பாக்குறப்ப 17 மணி நேரம் 23 நிமிஷம். இது மக்களவையுடைய செயல்பாடுகளை ஒட்டுமொத்தமா இந்த முதல் அமர்வுல வந்து பாக்குறப்ப 112% அதிகமா இருக்குன்னு வந்து சொல்றாங்க. 1% மேல வந்து போயிருக்கு. நம்ம எல்லாம் சொல்லுவோம் நம்ம வரி பணம் எல்லாம் வேஸ்ட் ஆகும். அதுக்கு முன்னாடி வந்து 50%, 40%, 30% நம்ம வந்து பாத்துருக்கோம். பட் 100% கிராஸ் பண்ணி போறதுங்கிறது எல்லாமே நல்லது தானே. விவாதம் நடத்துறதுக்கு தான் சட்டமன்றம் நாடாளுமன்றம் எல்லாம் இருக்கு. இங்க 100 நாள் சொல்லிட்டு சட்டமன்றத்தை கூட்டவே இல்லை. ஒவ்வொரு ஆண்டும் 100 நாட்கள் நடத்துவோம்னு சொன்னாங்க திமுக. ஆனா அதை அவங்க பண்ணவே இல்லை. சரி, ஆனா நாடாளுமன்றத்துல ஒரு வெற்றிகரமா அமர்வு ஃபுல்ஃபில்லா வந்து முடிஞ்சிருக்கு. அடுத்தது பாக்குறப்ப வந்து மார்ச் 10ஆம் தேதி ஆரம்பிச்சு ஏப்ரல் 4 வரைக்கும் நடக்கும். நேத்து முடிய போறப்ப கிளைமேக்ஸ் இல்லாமலா நிர்மலா சீதாராமனுக்கும் டிஎம்கே எம்பிக்களுக்கும் பயங்கரமான ஒரு வார்த்தை முதல் வந்து நடந்திருக்கு. ஆமா, மாநிலங்களவையில திருச்சி சிவா அவர் வந்து தமிழ்நாட்டுக்கு எதுவுமே பண்ணலன்னு சொல்லிட்டு அவரு சில லிஸ்ட் எல்லாம் அடுக்குனாரு. அதுக்கு வந்து பதில் சொல்றேன்னு சொல்லிட்டு நிர்மலா சீதாராமன் வந்து பதில் சொன்னாங்க. கொஞ்சம் கோபமாவே பதில் சொன்னாங்க. தமிழ்நாட்டுக்கு எதுவுமே பண்ணலன்னு சொல்றாங்க. ஆனால் 63,000 கோடி இந்த மெட்ரோ திட்டத்துக்கு ஒதுக்குனதுல 65% மத்திய அரசோட நிதி தான். அதே மாதிரி ஜல்லிக்கட்டு டைம்ல வந்து தடை போட்டதே காங்கிரஸ், அதாவது திமுகவோட கூட்டணியில் இந்த காங்கிரஸ் அரசாங்கம் தான். அதை வந்து தடையை நீக்கினது பிரதமர் மோடி தான். இதெல்லாம் அவங்க வந்து ஞாபகம் இருக்காது திமுக எம்பிக்களுக்குன்னு சொல்லிட்டு
காரசாரமா பேசிட்டு இருந்தாங்க. இடையில வந்து திமுக எம்பிக்கள் அந்த சைடு இருந்து திருச்சி சிவா உட்பட எல்லா எம்பிக்களும் இடையில குறுக்கிட்டதுனால, ஏய் பொறுங்க நான் பேசிக்கிறேன், குறுக்க வராதீங்கன்னா ரொம்ப கோவமாயிட்டாங்க நிர்மலா சீதாராமன். தமிழ்லயே பதில்லாம் சொன்னாங்க. ஆமா. திருச்சி சிவா வெளியே வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, நாங்க கேட்ட கேள்வி வேற, அவங்க பதில் சொன்னது எல்லாமே வேற. எங்க கேட்ட கேள்விக்கு ஒரு தெளிவான பதில் வரவே இல்லை, நேரடியா வரவே இல்லைன்னு சொல்லியிருக்காரு. தமிழ்நாட்டுல காங்கிரஸ் தலைவர்கள் ரொம்ப காலமா நாங்க காமராஜர் ஆட்சியை கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்களால அது முடியாதுன்னு நினைச்சிட்டாங்களா என்னன்னு தெரியல. எங்களுக்கும் காலம் வரும் சொல்லிட்டு இருப்பாங்க. காலம் வராதுன்னு நினைச்சிட்டாங்களா என்னன்னு தெரியல. இப்ப செல்வ பெருந்தகை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த திராவிட மாடல் ஆட்சியே காமராஜர் ஆட்சியா தான் நாங்க பாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு உருட்டிட்டாரு, சொல்லியிருக்காரு. ஆனா அந்த காங்கிரஸ் தொண்டர்களை ஏத்துக்கலைங்கிறதான் உண்மை. ஏன்னா அந்த செய்தி வந்து பொது வெளியில பகிரப்பட்டிருந்தது. காங்கிரஸ் தொண்டர்கள் நிறைய பேர் செல்வ பிறந்தகரை களமாடி இருந்தாங்க. என்னைக்கு வந்து காமராஜர் ஆட்சியில் ஊழல் வந்து நடந்திருக்கு, இன்னும் நம்ம பார்த்தோம், மழை வந்தப்ப பாலம் அத்தோடு அடிச்சுட்டு போறதெல்லாம் பார்த்தோம். அந்த மாதிரி பட்டியலிட்டு இருந்தாங்க. கடைசியில கட்சியை வச்சுட்டாங்க போல இருக்கு. ஆமா, சரி ரைட்டு. இவரு செல்வ பிறந்தே காமராஜர் ஆட்சின்னு சொல்றாரு. ஆனா இங்க இருக்கிறவங்க ஏத்துக்கணும்ல, காமராஜர் ஆட்சியா இல்ல திராவிட மாடல் ஆட்சியா இல்ல ஸ்டாலின் ஆட்சியா அப்படின்ட்டு. அதுக்கு சேகர் பாபு ஒண்ணு சொல்லியிருக்காரு, எங்கெங்கும் தமிழ்நாடு முழுக்க எங்கெங்கும் மணியோசை எங்கெங்கும் தேவார திருவோசை என இறையன்பர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள், இது ஆன்மீக ஆட்சி அப்படின்ட்டு இருக்காரு. ஆன்மீக அரசியல்னு ஒருத்தர் வந்தாரு, அவரை இவங்க எல்லாம் என்ன அடி அடிச்சாங்க, இப்ப இவங்களே ஆன்மீக ஆட்சின்றாங்க. திராவிட மாடல் ஆட்சின்னு தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. எப்ப நடுவில் கிராஸ் டாக்ல இருந்து ஆன்மீக ஆட்சி வந்துச்சுன்னு வந்து தெரியல. ஓகே, அவரோட பாயிண்ட சொல்லியிருக்காரு சேகர் பாபு. ஆமா, முதல்ல இங்க நிறைய ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு, நம்ம கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. பெண்களுக்கான ஆட்சி, பெண்கள் பாதுகாப்புக்கான ஆட்சி, பெண்கள் பாதுகாப்பான ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சி, பெரியார் ஆட்சி, சமூக நீதி ஆட்சி, இப்போ ஆன்மீக ஆட்சி, காமராஜர் ஆட்சி. கூட்டணி போகுது காங்கிரஸ் வந்து காமராஜர் ஆட்சி. வேற என்ன இருக்கு? கமான் we want more emotions. ஆமா, அப்படியே போய்கிட்டே இருக்கு லிஸ்ட் பெருசா. அதே மாதிரி அமைச்சர் இலாக்காவை கொஞ்சம் மாத்திருக்காரு, 6வது முறையா மாத்திருக்காரு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். நேத்துதான் உச்ச நீதிமன்றம் செந்தில் பாலாஜியை பத்தி சொல்லியிருந்தாங்க, அவர் எதுவும் மாத்திருக்காங்களா? அதெல்லாம் மாத்துனா அவ்வளவுதான். இது யாரா ராஜகண்ணப்பன், அவரு காதி மற்றும் அந்த தொழில் வர்த்தக வாரிய தலைவரா வந்து இருந்திருக்காரு. அந்த போஸ்டிங் கொண்டு வந்து இப்ப வந்து பொன்முடிக்கு வந்து கொடுத்துருவாங்க. இப்ப பால்வளத்துறையை முழு கவனிக்க போறாராம் ராஜகண்ணப்பன். அதுக்கு காரணம் மேலிடத்துக்கு நிறைய புகார்கள் தொடர்ந்து வந்துகிட்டே இருந்துதான், நடவடிக்கை எடுத்துதான் வந்து சொல்றாங்க. பொன்முடிக்கு இப்ப வனத்துறையோட சேர்த்து காதி அமைச்சகம் வருதா? ஆமா. அப்புறம் இன்னொன்னு என்னன்னா, திமுக 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராகிட்டே தான் இருக்கு. ஏன்னா பிரச்சாரத்தை ஆரம்பிச்சாரு. எங்கிருந்து ஆரம்பிச்சாரு? மதுரை அரிட்டாப்பட்டியில இருந்து ஆரம்பிச்சிருக்காரு அவரு. இப்ப கட்சியில களப்பணிகள்லாம் வந்து நடைபெறுதான். சில கலையும் எடுத்துட்டு இருக்காங்கன்னா, 4 மாவட்ட செயலாளர்களா தூக்கி அடிச்சிருக்காங்க. அதே மாதிரி புதுசா 4 மாவட்டங்களையும் உருவாக்கிறாங்க கட்சி ரீதியாக. சரி. இப்ப ஒவ்வொரு கட்சியிலும் கேட்டேன்னு வச்சுக்கவேன், இப்ப டிவிக்கேவே நீ எடுத்துக்கிட்டீங்கன்னா 120 மாவட்டங்கள் வந்து வச்சிருக்காங்க. பொறுப்பு கொடுக்கணும்ல எல்லாருக்கும், போச்சுக்கிட்டாங்கன்னா. இப்ப என்னன்னா, இந்த ஈரோட்ல கொஞ்சம் பிரிச்சிருக்காங்க, திருப்பூர்ல வந்து பிரிச்சிருக்காங்க, மதுரை, அதே மாதிரி வந்து விழுப்புரம். முன்னாடிலாம் ஒரு 3 தொகுதி அந்த மாதிரி மாவட்டமா பிரிப்பாங்க. இப்போ ஒவ்வொரு தொகுதியும் ஒரு மாவட்டமா அறிவிச்சிருவாங்க போல. இப்படியே போனா 234 பெருசாகிக்கிட்டே இருக்கு மாவட்ட செயலாளர்களோட எண்ணிக்கை அதிகமாக. ஏன்னா அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் அந்த மாவட்ட செயலாளர் தான் ரொம்ப குறியா இருப்பாங்க. ஏன்னா மாவட்ட செயலாளர்ங்கிறது ஒவ்வொரு கட்சியிலையும் ஒரு மாவட்ட கலெக்டர் மாதிரி வந்து பிஹேவ் பண்ணலாம் கட்சிக்கு. இன்னொன்னா நிறைய தலைவர்கள் போனாங்கன்னு வச்சுக்கோங்க, இப்ப அடுத்த மாவட்டம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, தலைவர் அதுக்குள்ள போக கூடாது. இந்த மாவட்ட செயலாளர் கீழே இறங்கி வரல காலில இருந்து, அந்த லைன்ல இவரு ஏறிப்பாரு, அந்த மாவட்டத்துக்குள்ள போறப்ப அந்த மாவட்ட செயலாளர் ஏறிப்பாரு. இந்த அளவுக்கு வந்து கவனிப்பான். இன்கேஸ் வந்து வேற மாவட்ட செயலாளர், பக்கத்து மாவட்ட செயலாளர், இவரோட மாவட்ட செயலாளர் அந்த தலைவர் கூட இவரோட மாவட்டத்தில் வந்துட்டான்னு வச்சுக்கோங்க, சண்டைலாம் நடக்குமா. ஆமா, அந்த அளவுக்கு. அது வேற நிதி எல்லாம் வேற, கட்சி நிதி எல்லாம் அவங்க தானே ரெடி பண்றாங்க. ஆமா, அதை சொல்ல வந்தேன். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா வருமானத்துக்கு அதிகமா சொத்து சேர்த்துட்டாங்கன்னு சொல்லிட்டு கர்நாடகா சிறப்பு நீதிமன்றத்தை வழக்கெல்லாம் நடந்தது. அவங்க மறைஞ்சதுக்கு பின்னாடி அந்த வழக்குல தீர்ப்பெல்லாம் கொடுக்கப்பட்டு சசிகலாலாம் ஜெயில அப்படின்னு இருந்தாங்க 4 வருஷம். அந்த ஆவணங்கள் சொத்துக்கள் எல்லாத்தையும் பறிமுதல் பண்ணி வச்சிருந்தாங்க டாக்குமெண்டாவே. இப்ப கர்நாடகா உயர் நீதிமன்றம் அதை வந்து திருப்பி ஒப்படையும் உத்தரவுலாம் வந்து போட்டிருந்தாங்க. இப்ப தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு ஒப்படைச்சுக்கிட்டு இருக்காங்க. அதை இப்ப நீதிபதி மோகன் வந்து ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்காரு. 27 கிலோ தங்க வைர நகைகள், அதே மாதிரி சுமார் 1600 ஏக்கர் அந்த டாக்குமெண்ட்ஸ், அந்த ஆவணங்கள் எல்லாத்தையும் ஒப்படைச்சிருக்காங்களாம் கர்நாடகா தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை கிட்ட. இப்ப சரியா இருக்கான்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஆமா, இந்த தீபா அவங்க கேட்டிருந்தாங்க,
எனக்கு எங்க அத்தையோடது எங்களுக்கு தான் வேணும்னு சொல்லியிருந்தாங்க. இப்ப எடப்பாடி பழனிசாமியும் நிச்சயமா அதிமுக பொதுச் செயலாளர் அவரு தான். ஆமா, அவர் கேட்பாரா? போகப்போதான் நமக்கு தெரியும். இப்ப எதுவும் சொல்ல முடியாது. அவரு தமிழ்நாடு கேட்பாரா? லஞ்ச ஒழிப்பு கொடுக்குறாங்க. ம் பார்ப்போம். இன்னொரு பக்கம் என்னன்னா இந்த செங்கோட்டையின் பிரச்சனை, ம் இன்னும் பிரச்சனை முடிவுக்கே வரல. செங்கோட்டையன் தினம் தினம் ஒண்ணு கிளப்பி விட்டுக்கிட்டு இருக்காரு. ஆமா, அவர் என்ன சொல்றாருன்னா, கடந்த தேர்தல்கள்ல நம்ம தோத்தது காரணமே துரோகிகள் தான் பேசியிருந்தாரு. இப்ப அது என்னன்னா, அந்தியூருக்கு மட்டும் சொன்னேன், அந்தியூர் தொகுதியில நம்ம துரோகிகள் பண்ணதுனால நம்ம தோத்து போயிட்டோம், குறைந்த வாக்குகள் அவங்க பிரிச்சுட்டாங்கிற மாதிரி சொல்லி சமாளிச்சிருக்காரு. சரி, இந்த யார் அந்த துரோகிங்கிற எடப்பாடி கிட்ட சொல்லிதான் துரோகி களை எடுத்துருப்பாருல எடப்பாடி. ஒருவேளை எடப்பாடியாவே இருந்தா அதை எப்படி அவர்கிட்டே சொல்ல முடியும்? ஆனா அவர் இல்லைங்கிற மாதிரி தான் இப்ப சமாளிச்சுக்கிட்டு இருக்காரு. எடப்பாடியை சொல்லலன்னு. ஆனா யாருன்னு இப்ப ஓபிஎஸ்னோ யார் பேரையும் அவர் சொல்லல. பட் இயக்கம் ஒன்றா இருக்கணுங்கிறதுல அவரும் இதா இருக்காராமா. ஓகே. ஆனா கூட முன்னாள் எம்பி எம்எல்ஏக்கெல்லாம் வச்சுட்டு தான் பெட்டிலாம் கொடுக்குறாரு. பாத்தியில எங்களுக்கு ஆள் இருக்கு அப்படின்ட்டு. அதே மாதிரி இந்த கோபிச்செட்டிப்பாளையத்துல எம்ஜிஆர் அந்த பிறந்த நாள் விழா அப்ப பேசியிருந்தாரு. எடப்பாடி பொதுச் செயலாளர் ஆணைக்கிணங்க அந்த கூட்டம் நடக்குதுன்னாரு. ஆனா எடப்பாடி பழனிசாமி பேர் சொல்லவே இல்லை. எடப்பாடியார் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாரும், பொதுச் செயலாளர் எடப்பாடியார் இருந்துச்சு. அதான் ஏன் சொல்லலான்னு சொல்லிட்டு நிருபர்கள் கேக்குறாங்க. அதான் கழக பொதுச் செயலாளர் எதிர்கட்சி தலைவர் நான் குறிப்பிட்டிருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு போனாரு. அதான் ஓகே, நீங்க பதவியை சொல்றீங்க, அவருடைய பேர் சொல்லிருக்கணும்ல. அதான் சொல்ல முடியாம அவர் தவிச்சுக்கிட்டு இருக்காரு போல. சில தெரியுது அவருக்கு. ஆமா, சில சீனியர்ஸ் அவர் தான் ஃபர்ஸ்டா வந்திருக்காரு. இது மாதிரி இன்னும் கொஞ்சம் பேர் அதிருப்தியில தான் இருக்காங்க எடப்பாடி மேலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் போக போக தான் தெரியும். ஆனா கேபி முனுசாமி முழுசா நம்புறாராம். ஏன்னா எம்ஜிஆரோட இருந்து பயணிச்சவர் செங்கோட்டையன். அவரே சொல்லிருக்காரு, செங்கோட்டையனே 14 முறை எம்ஜிஆரோட தமிழ்நாடு முழுக்க சுற்றுலா போன அந்த சுற்றுப்பயணம் போன ஒரே தலைவர் நான் தான் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. ஸோ அதனால அப்பல இருந்து இருக்கவர் இப்பயும் இயக்கத்துக்கு உறுதுணையா இருப்பாருன்னு நான் நம்புறேங்கிறாரு. கேபி நம்புறாரு. அவருமே உறுதியா இல்ல, இருப்பாருன்னு சொல்லல, இருப்பேன்னு நம்புறாரு. எடப்பாடி பழனிசாமி சில பேர் வச்சு சமாதான முயற்சி ஈடுபட்டு இருக்கதாவும் சொல்றாங்க. செங்கோட்டையன் என்னன்னு நீங்க தான் நீ வளர்த்து விட்டீங்க, இவ்வளவு பெரிய ஆளா இருக்கீங்கன்னா நம்ம கூட நினைக்கிற மாதிரி ஒரு ஒரு சமாதான பேச்சு அங்க போயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. அதனாலதான் கொஞ்சமா டூன் பண்ணிட்டு இருக்காரு. துரோகிகளா தோத்தோம்னாரு, இப்போ சின்ன அது இருந்தாரு, அடுத்த பேசுறப்ப தோத்துட்டோம்னு சொன்னாலும் சொல்றதுக்கு ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. அது காரணம் சமாதானப்படுத்துறதுனா. நம்ம போய் நான் ஏதோ தெரியாத சின்ன பசங்க உங்களுக்கு முன்னாடி இன்விடேஷன் கொடுத்தாங்க, உங்க பேரை கடைசியா போட்டாங்க, இதெல்லாம் பிரச்சனையானே, இனிமே என் பேருக்கு மேல போட சொல்றேன்னு அப்படிலாம் சொல்ல மாட்டாரு. ஆனா இன்னொருத்தர் சமாதானம் பேசிக்கிட்டு இருக்காரு. இவர் ஆள் வச்சு பேசுறாரு, ஆனா அவரே பேசுறாரு. யாருன்னா ஓபிஎஸ். அவருக்கு அவரே நான் எந்த நிபந்தனையும் இல்லாம சேர்ந்துக்கிறேன் அப்படின்லாம் சொல்லியிருந்தாருல. அதுக்கு இப்போ அதிமுக தரப்புல இருந்து ராஜன் செல்லப்பா பதில் சொல்லியிருக்காரு. அவர் அப்படி சேரணும் அப்படின்னு நினைக்கிறாருன்னா கொஞ்ச நாள் அமைதியா இருக்கணும், எதுவுமே பண்ணக்கூடாது, அடிக்கடி இந்த வழக்கு போட்டு இடையூறு பண்றது இது எதெல்லாம் இல்லாம குட் பாயா இருந்தாருன்னா நாங்களாம் பொதுச் செயலாளர்கிட்ட சொல்லி இதை பத்தி யோசிக்க சொல்றோம். குட் பாயா இருக்கேன் சார், ஏன்னா இப்பதான் பலாப்பழம்லாம் ஒன்றும் இப்போ பருப்பு வேகவே இல்லை, எப்படியாவது சேர்த்துவாங்க, எனக்கு பதவி வேணும் அப்படிங்கிற மாதிரி இருக்காரு ஓபிஎஸ். பார்ப்போம். ஆனா அவங்க இப்ப தினகரன் என்ன சொல்ற, அதிமுக வேணும் ஆனா எடப்பாடி இல்லாத அதிமுக வேணுங்கிறாரு. இவங்க என்ன சொல்றாங்க, அவங்க யாருமே வேணாங்கிறாங்க எடப்பாடி குரூப்ஸ். பார்ப்போம், எலெக்ஷன் நெருங்க ஒண்ணு சேராங்களா, இன்னும் நிறைய குரூப்பா பிரிய போறாங்களா அப்படின்னு. ஆமா, ஓபிஎஸ் வேற என்ன சொல்றாருன்னா, எல்லாரும் ஒன்றிணையணும், எல்லாரும் போய் என்டிஏ கூட்டணியில தான் இருக்கணும், இதுதான் என்னோட ஆசை அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு. அவரோட ஆசையா யாரும் சொல்லி கொடுத்து இதெல்லாம் சொல்றாரு. அதான் நேத்தே சொன்னார்லப்பா, அமித்ஷா தான் சொன்னாரு எல்லாம் ஒண்ணு சேரணும். அமித்ஷா சொன்னது கேட்கவே இல்லை எடப்பாடி பழனிசாமி. ஹிந்தியில சொல்லியிருப்பாரு, புரிஞ்சிருக்காது. சரி விடுங்க. பாவேகா தலைவர் விஜய்க்கு பிரிவு பாதுகாப்பு வழங்கி இருக்கு மத்திய உள்துறை அமைச்சகம். ஆளுநர் கூட இந்த முறையிட்டார்ல, திமுக அரசு சரியா சில விஷயங்கள் பண்ணல, அந்த அண்ணா யூனிவர்சிட்டி வார்த்தை முறையிட்டப்ப பாதுகாப்பு கேட்டதான் சொல்றாங்க. அது பனையூர்ல இருந்து கன்ஃபார்ம் தான் பண்றாங்க, நாங்க கேட்டோம் அப்படின்ட்டு. ஏன்னா ஜனநாயக படப்பிடிப்பு பிப்ரவரி 23 முடியுது. 26 மாம்பழபுரத்தை ஒட்டி ஒரு பெரிய இடத்துல பொதுக்குழு கூட்ட போறாங்க தாவேகா. அந்த பிரம்மாண்டமா இருக்கணுங்கிறதுக்கான ஒரு திட்டம்லாம் போயிட்டு இருக்கிறதா சொல்றாங்க. ஆமா, நேத்து ஆதவ் அர்ஜுனா ஆனந்த் எல்லாம் போய் அங்கே ஆய்வு எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த கன்வென்ஷனல் சென்டர்ல. ஆமா, அதன் பின்னாடி என்னன்னா ஒரு மே மாசத்துக்கு அப்புறம் இந்த வெய்யத்தால ஜூன்ல வச்சுக்கலாம், நீங்க தமிழ்நாடு முழுக்க பயணம் பண்ண போறாராம் விஜய். செக்யூரிட்டி இருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னா, இப்போ ஒரு துபாய் ஒரு பிரைவேட் கம்பெனி தான் விஜய்க்கு பாதுகாப்பு எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. பிரிவு பாதுகாப்பு வழங்கப்பட்டதுனால தினமும் 9ல இருந்து ஒரு 11 பேர் துணை ராணுவ படையினர் விஜய்க்கு பாதுகாப்பா இருப்பாங்கன்னு சொல்றாங்க. இன்னொன்னு என்னன்னா, மத்திய அரசுக்கும்
பாதுகாப்பு கொடுத்த மாதிரியும் ஆச்சு, அவர் எங்க போறாரு எங்க பேசுற மாதிரியும் ஆச்சுங்கிறதும் ஒண்ணு இருக்கு. இல்ல என்ன பண்றாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிற மாதிரி ஆச்சு. எங்க அதான் போறாரு, ஏன்னா 3 ஷிஃப்ட்ல வருவாங்க, எங்க போறாங்க, யார் கூட பேசுறாங்க, எல்லாம் வந்து யார அவங்களுக்கு மீட் தெரியும். பண்ண வராங்க. ஆமா, அதே மாதிரி அதுதான் கேபி முனுசாமி என்ன சொல்றாருன்னா, இந்த செங்கோட்டையன் பிரச்சனையிலையும் விஜய்க்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, சரி விஜய் வந்து ஒரு பெரிய செங்கோட்டையனுக்கு அட்வைஸ் பண்ணுங்க, எடப்பாடி பழனிசாமி அட்வைஸ் பண்ணுங்க. அதுதான், விஜய் வந்து பெரிய நடிகர், அவர் வந்து போற இடத்துல மக்கள் கூட்டம் வரும் அப்படிங்கிறதுனால வந்து பெருந்தன்மையால பாதுகாப்பு கொடுத்திருந்தாங்கன்னா ஓகே, அங்க கூட்டணிக்குள்ள வச்சுக்கிறதுக்காக ஒரு சுயநலத்தோட கொடுத்திருந்தாங்கன்னா என்ன நடக்குங்கிறது பாஜகவோட வரலாறை திரும்பி பாருங்க, அதாவது கட்சியே அபகரிச்சிருவாங்க அப்படிங்கிற ரேஞ்சுக்கு பேசியிருக்காரு. ஏடிஎம்கே அந்த நிலைமையில இருந்து தான் இப்ப ஜஸ்ட் மிஸ், அதுவும் இன்னும் ஃபுல்லா மிஸ் ஆகி வெளியே வரல. அது 2000 எப்பா இன்னும் ஒரு டைம் கூட்டணி வச்சாலே வைக்காம நினைப்பியா? டிஎம்கே விஜய் கூட்டணி வச்சிருக்காங்க ஒரு காலத்துல. வச்சிருக்காங்க. இவர் என்ன சொல்றாரு, கட்சியே ஃபுல்லா இழுத்துக்கிட்டுருவாங்க எடுத்துக்கிட்டுருவாங்க அப்படின்லாம் சொல்லி ஒரு மிரட்டல், ஒரு எச்சரிக்கை மாதிரி கொடுத்திருக்காரு விஜய்க்கு. ஏதோ பிஜேபி பண்ணிருக்கு கட்சிக்குள்ளார. அதெல்லாம் ஒவ்வொன்றா இனிமே வெளியே வரும்னு நினைக்கிறேன். என்னோட பையன் 2060 இப்படி பேசுவான்னு ஒரு மீம் வந்து போட்டிருக்காங்க. 2025 மதுரையில ஒரு கிரவுண்ட் இடம் வெறும் 2.5 கோடி தான், என் அப்பா வாங்காம விட்டுட்டாரு அப்படி வந்து புலமா மாதிரி போட்டுருக்காங்க. அவங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை ஏன்னா கஷ்டப்பட்டதுங்கிற மாதிரி அப்ப பதில் சொல்ல மாதிரி போட்டுருக்காங்க. அதே மாதிரிதான் நம்ம தாத்தாக்களை பத்தி பேசுறோம்ல, நம்ம தாத்தாக்களை அப்படிதான் தெரியும் அந்த காலகட்டத்துல. சரி ஓகே, திடீர் பங்குச்சந்தை எதிர்ப்பாளர்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்க ஒன்றும் மார்க்கெட்ல இருக்க வேணாம், வருஷத்துக்கு 6% வாங்கிட்டு எப்படி போட்டுக்கோங்க அப்படின்னு பங்குச்சந்தையே சொல்றான். பங்குச்சந்தை வந்து ஏற்ற இறக்கத்தோட தான் இருக்கும். பட் ஐபிஎஸ் ஃபினான்ஸ்ல பொருளாதார விமர்சகர் நாகப்பன் சார் அவ்வளோ விஷயம் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நிச்சயம் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இப்போ என்னோட அந்த ஷேர் மார்க்கெட்டோட அறிவே கொஞ்சம் வளர்ந்துருக்கு நாகப்பன் சார் ஆஹா டெய்லியும் பேசுறதுனால. பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பக்கம் போய் செட்டில் ஆயிருவீங்களா? அறிவாலயத்தில் உள்ள ஒவ்வொரு செங்கலையும் பிரித்தெடுக்கும் வரை அண்ணாமலை இங்கே இருப்பான். அண்ணாமலை சித்தால் கொத்தனார் வேலைக்கு போக போறாரோ? தனித்து போட்டியிட்டால் 234 தொகுதியிலும் தேமுதிக வெற்றி பெறும் பிரேமலதா. இது தெரிஞ்சே கூட்டணி வச்சு தோத்துக்கிட்டே இருக்காங்களே. கூட்டணி வச்சு விருதுகளை ஜெயிக்க முடியல அவங்க பையனால, தனிச்சு ஜெயிப்பாங்களா? இதோ வந்துட்டேன். விருது வேற யாருக்கு நம்ம கொடுக்க முடியும் இன்னைக்கு? ட்ரம்ப்புக்கும் பிரதமர் மோடிக்கும் தான். முஸ்தபான்லாம் கொடுக்க முடியாது. காரணம் என்னன்னா, நண்பர் பக்கத்துல வச்சுட்டு வரியெல்லாம் போட்டிருக்காரு இந்தியாவுக்கு. வரியை போட்டுதான் மீட் பண்ணியிருக்காரு. ஆமா, வரியை போடுவேன் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. எந்த பாரபட்சமும் பார்க்க முடியாதுங்கிற மாதிரி பக்கத்துல வச்சுட்டே சொல்லிட்டு இருக்காரு. முதல்ல இந்த நட்பை பொறுத்த வரைக்கும் நட்பே வரி. நட்புக்கு வரி போடாம விட்டாரு. அதனால இந்த விருதை கொடுத்துட்டு விடைபெறுகிறோம். நன்றி. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.